ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்ட போல. என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா ஆமா ஆமா, நீ ரொம்ப இன்னசென்ட். உனக்கு ஒன்னும் புரியாது பாரு. பரவாயில்ல, நல்லாவே நடிக்கிற. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஆடினிய ஒரு கேம், அதோட உள்நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அது எப்படி? வாங்குற கிஃப்ட அவங்க சொந்த பணத்துல தான் வாங்கணும். ஏன்னா வருண் கையில காசும் பொறுப்பும் இருக்கு. அவன் நினைச்சா என்ன வேணாலும் வாங்கலாம், எவ்வளவு பெரிய கிஃப்ட் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா கௌதம் கிட்ட எதுவுமே இல்ல. அவன் கண்டிப்பா தோத்துடுவான். எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிப்பான். அத பகடக்காயா யூஸ் பண்ணி குடும்பத்துக்குள்ள விளையாட்ட ஆரம்பிக்கலான்னு நினைக்கிற அதானே? உனக்கு உன் புருஷன் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நீ நினைச்சது நடக்கணும். இந்த குடும்பத்துல குழப்பம் உண்டாக்கணும், அதானே உன் பிளான்? சொல்லு, அதானே உன் பிளான்? பரவாயில்லையே, நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்க. பிரில்லியன்ட் அத்தை நீங்க. இப்பதான் தெரியுது ஏன் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியலன்னு. இவ்வளவு அட்வான்ஸா இருக்கீங்களே. உங்ககிட்ட நான் கத்துக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்காத்து. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் தான் சொன்னேனே இந்த குடும்பத்தை உடைச்சு காட்டுறேன்னு. அதுக்கான அடுத்த அடிதான் இது. குடும்பமே உங்களை மனசுல தாங்கி புடிச்சிட்டு இருக்கும் போது என்னால எப்படியாத்த உங்களை சாய்க்க முடியும்? கோவத்தால சாய்க்க நினைச்சா நான் தான் அடிப்படுவேன். அதான் அன்பால சாதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் புருஷனை பாருங்க, நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. அதான் முதல்ல அந்த நம்பிக்கைய உடைக்கணும்னு இப்படி ஒரு பிளான். இந்த போட்டியில எப்படியும் அவரு ஜெயிக்க மாட்டாரு, அவமானப்பட்டுதான் நிப்பாரு. ஒருத்தவங்க அவமானத்துல நிக்கும் போது நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்களாம். அத நான் யூஸ் பண்ணி இந்த குடும்பத்தை என்ன பண்றேன்னு பாருங்க. என்னமோ தெரியல, நீ சவால் விடும் போதெல்லாம் எனக்கு கோபமே வர மாட்டேங்குது.